வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. மாரல் கோட் ஆஃப் கான்டக்டும் அமலுக்கு வந்துருச்சு. தொடர்ந்து மோடி போகும் இடங்களை எல்லாம் இந்த மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட மீறாரு அப்படிங்கிற சர்ச்சைகள் தொடர்ந்து தினம் தினம் பதிவு செய்யப்படுது சோசியல் மீடியால. நீங்க பாருங்க, 2 நாள் போனாலும் ஆந்திர பிரதேஷ்க்கு இவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு. அப்போ இந்தியன் ஏர்போர்ஸ் உடைய ஹெலிகாப்டர் இவர் பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் உடைய எம்பியான சாகேத் கோக்லேவும் அங்க ஆந்திர பிரதேஷ் காங்கிரஸ் தலைவரும் இசிஐக்கு அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பிரதமர் எப்படி அரசாங்கத்துடைய சொந்தமான வாகனங்களை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை இது எலெக்ஷன் ரூல்ஸ் மீறாரு, விதிமுறைகளை மீறாரு, மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட மீறாரு. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. இந்த கேள்வியை வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அதற்கு முந்தின நாள் தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் தேதியை அறிவிக்கும் பொழுது அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனரான ராஜீவ் குமார் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். யாரெல்லாம் மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட் விதிமுறைகளை மீறாங்களோ அவர்கள் மீது எந்த பாரபட்சமும் இல்லாமல் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இது இப்படிப்பட்ட ஒரு விதிமீறலை நாட்டுடைய பிரதமரே செஞ்சிருக்கிறாரு, இவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எழுப்பியிருக்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட கொடுக்கும் பொழுது இதுல சாகேத் கோக்லே இன்னொரு விஷயம் என்ன மென்ஷன் பண்றாருன்னா, சமூக வலைதளங்கள்ல இது அவர் பதிவு பண்ணோன்னே ஏகப்பட்ட விமர்சனங்கள், ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் பாஞ்சு டிஃபெண்ட் பண்ண முயற்சி பண்ணாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, பிரதமருக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு, ஏன்னா அவர் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கேட்டகரியில வரதுனால அரசாங்க வண்டிகளை பயன்படுத்துறதுக்கு பிரதமருக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதையும் மென்ஷன் பண்ணி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல அரசாங்க வெஹிக்கிள்ஸ் பிரதமர் யூஸ் பண்ணலாம், ஆனா அபிஷியல் புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள்ஸும் கான்வாய் வெஹிக்கிள்ஸையும் மட்டும்தான், ஜாமர் கார்ஸ் மாதிரி கான்வாய் வெஹிக்கிள்ஸையும் மட்டும்தான் அவங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு அவங்க யூஸ் பண்ண முடியும். ஆனா எலெக்ஷன் பிரச்சாரங்களுக்கு இது போன்ற வண்டிகளை, இந்தியன் ஏர்போர்ஸ்க்கு சம்பந்தமான ஹெலிகாப்டரை யூஸ் பண்றது அப்பட்டமான விதிமீறல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது ஓஞ்சு முடியறதுக்குள்ள பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடி கோயம்புத்தூருக்கு வராரு, ஒரு ரோட் ஷோ நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பர்மிஷன் போட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் கேக்குறாங்க. தமிழக அரசாங்கம் பர்மிஷன் மறுக்கிறாங்க. அதற்கான வேலிட் ரீசன்ஸும் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கோவையில அதுவும் இவங்க ரோட் ஷோ நடத்தணும்னு கேட்கக்கூடிய டைம்ல ஏகப்பட்ட வாகன நெரிசல் இருக்கும், ரொம்ப பிரைம் ஏரியா, ஏகப்பட்ட வாகன போக்குவரத்து இருக்கக்கூடிய ஏரியா. அது மட்டும் இல்லாம நிறைய குழந்தைகள் அங்க நிறைய குழந்தைகள் இருக்கு, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. குழந்தைங்களுக்கு இப்போ பொது தேர்வு வேற நடக்குது. இந்த நேரத்துல நீங்க ரோட் ஷோ போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கும் தினம் தினம் வேலைக்கு போகக்கூடிய பொதுமக்களுக்கும் ஏகப்பட்ட இடைஞ்சல், இடையூறு ஏற்படும். இதை ஒரு காரணமா சொல்றாங்க. இரண்டாவது மிக முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, கோயம்புத்தூர் கம்யூனலி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியா. ஏற்கனவே இந்த கோயம்புத்தூர்ல நடந்த 90களில் நடந்த இந்த கம்யூனல் ரயட்ஸை வச்சு ஒரு ஆதாயம் தேட இந்த பாஜக போன்ற கட்சிகள் எவ்வளவு முயற்சிக்கிறாங்க அப்படிங்கறத நாம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் முன்னால கூட மறக்குமா கோவை, கோவை என்னைக்குமே மறக்காது, மன்னிக்காது அப்படின்னா ஹேஷ்டேக பிப்ரவரி 14 இந்த சம்பவம் நடந்த தேதி அன்று ஆனிவர்சரி அப்படிங்கிற பேர்ல எப்படி மத உணர்வுகளை தூண்டவும் மத கலவரத்தை ஏற்படுத்தவும் இந்த சங்கி கூட்டம் முயற்சி பண்ணுது அப்படிங்கிறத நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்ப இதையும் காரணமாக காட்டி மோடியுடைய ரோட் ஷோ சாய்பாபா கோவில்ல இருந்து ஆர்எஸ் புரம் வரைக்கும் போகுது. ஆர்எஸ் புரத்துலதான் 90களில் இது போன்ற ஒரு பெரிய மத கலவரமே நடந்தது. அப்ப மீண்டும் ஒரு முறை இது போன்ற அரசு ரோட் ஷோஸ் இல்ல பொலிட்டிக்கல் ரோட் ஷோஸ்க்கு என்னைக்குமே கோயம்புத்தூர்ல இதனால நாங்க பர்மிஷன் கொடுக்கறது இல்ல, இது கம்யூனலி சென்சிட்டிவ் ஏரியா அப்படிங்கறதுனால இந்த பர்மிஷனை மறுக்கிறோம் அப்படின்னு தெளிவான காரணங்களை சொல்லி தமிழக அரசு கொடுக்க மறுத்துருச்சு. ஆனா உடனே சங்கி கூட்டம் தான், இவங்களுக்கு தான் எல்லாமே இவங்க பாக்கெட் குள்ள தானே இருக்கு, எல்லா ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இவங்களுடைய என்ன சொல்றது சைகைப்படிதானே இவங்க வேலை செய்யறாங்க. உடனே மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறாங்க, ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்றாங்க. உடனே ஆனந்த் வெங்கடேசன் அப்படிங்கிற அந்த நீதிபதி உடனே ஹியரிங் வச்சு உடனே தீர்ப்பு சொல்றாரு, சாயங்காலத்துக்குள்ள தீர்ப்பு கொடுக்கறாரு, ரோட் ஷோ நடத்தலாம் அப்படின்ற பர்மிஷனும் கொடுக்கறாரு. இந்த ரோட் ஷோக்காக என்னெல்லாம் விதிமீறல்களை இவங்க பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
புத்தம் புதுசா அப்பதான் ரோடு போட்டிருக்கு மாநகராட்சி அங்க. இவங்களுடைய ஒரு நாள் கூத்துக்காக அந்த ரோடுகள் எல்லாம் தோண்டி, இவங்க கொடிக்கம்பம் நடத்துக்காக அந்த ரோடுகள் எல்லாம் தோண்டி மீண்டும் நாசம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோஸ் இப்ப வைரல் ஆகுது. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நோயாளிகள், ஒரு அம்மா அப்பாவும் கை குழந்தைய கையில தூக்கிக்கிட்டு வாகன போக்குவரத்து எல்லாம் இவங்க வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுனால நடந்த ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிருக்கு. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸ் இருக்கு. குழந்தைகளை, அதுவும் 18 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய நபர்களை, குறிப்பாக பள்ளி குழந்தைகளை வந்து எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. ஆனா அதையும் மீறி ஒரு அரசாங்க உதவி பெறக்கூடிய ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல இருந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவர் மாணவியரை இவரோட ரோட் ஷோல, இவருடைய எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக கொண்டு வந்து நிப்பாட்ட வச்சிருக்காங்க. அதுவும் பள்ளி சீருடையில. இது ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. நிறைய கேள்விகள் வந்துச்சு. எப்படி கொண்டு வந்து நிறுத்தலாம்? திஸ் இஸ் அகேன்ஸ்ட் த மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் இல்லையா? அப்படிங்கிற கேள்விகள் எழுந்தோடனே சம்பந்தப்பட்ட மாவட்ட கலெக்டர் உடனே இதுல வந்து விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட ஸ்கூலுக்கு வந்து அவங்க விசாரணைக்கு போய், விசாரணையில இந்த தலைமை ஆசிரியரும் அங்க இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்களும் தான் இதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தோடனே அவங்க மேல கடுமையான நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் கிட்ட இது சம்பந்தமான விளக்கத்தையும் வந்து கேட்டிருக்கு அரசு. இவ்வளவு விதிமீறல்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ரோட் ஷோ சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிஎன் பிஜேபியோட அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில்ல, அண்ணாமலையோட ஹேண்டில்ல வந்து ஒரு போஸ்டர் ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த போஸ்டர் ஷேர் பண்றேன். வாகை சூட போகும் வரலாற்று நாயகனின் பேரணி அப்படின்னு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வாகை சூட போகும்ங்கிறத விட வடை சுட போகும் அப்படின்னு தான் நான் உண்மையிலேயே படிச்சேன். இப்படி எல்லாம் போஸ்டர் எல்லாம் போட்டு வானதி அக்கா வந்து ஒரு பக்கம் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. யார் வேணாலும் வரலாம், பிரதமரை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் வரலாம், அனுமதி இலவசம், காசெல்லாம் வாங்க மாட்டோம், கலெக்ஷன் எல்லாம் போட மாட்டோம், வாங்கோ வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டோம். அந்த பேரணியில பெரிய கூட்டம் இல்லை, கூட்டம் பிசு பிசுத்து இருந்தது அப்படிங்கறதுதான் உண்மை. நிறைய வீடியோஸ் வேற வைரல் ஆகுது. எங்க கூட்டத்தை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரதமரோட கான்வாய் எப்படி போகுது, சைட்ல 2 பக்கமும் பாஜகவுடைய தொண்டர்கள் வந்து ஓடி ஓடி போய் பிரதமருக்கு முன்னால அந்த இடத்துல போய் நின்னு கூட்டம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்கான ஒரு பிரம்மையை, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த காமெடி எல்லாம் தாண்டி இந்த பேரணி, இந்த ரோட் ஷோ வந்து போய் ஆர்எஸ் புரத்துல முடியுது. அங்க டிப்பிக்கல் சங்கீதனத்தை முன்ன பிரதமர் வந்து செய்யறாரு. அதாவது 90களில் நடந்த கோயம்புத்தூர் பிளாஸ்ட்ல இறந்து போன அந்த மக்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்துறேன் அப்படிங்கிற பேர்ல பிரதமர் வந்து ஒரு டிப்பிக்கல் சங்கீதனத்தை பண்ணி இருக்கிறாரு. அங்க போய் அஞ்சலி செலுத்திட்டு அவர் வந்து அது சம்பந்தமாக ஒரு ட்வீட் போடுறாரு. அதாவது 1998 கோயம்புத்தூர் terror bombings can never be forgotten. Today while in the city I paid homage to those who lost their lives in these bombings அப்படின்னு போட்டிருக்கிறாரு. கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவத்தை வந்து யாராலையும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அது தவறுதான், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஆனா ஒரு சம்பவம் இப்படி நடக்கும் பொழுது அதுல இருந்து இந்த சமூகம் என்ன பாடத்தை கத்துக்கொண்டு முன்னேறுகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். இது போன்ற ஒரு சம்பவம் மீண்டும் நடக்காமல் இருக்கணும்னா மத நல்லிணக்கம் தேவை, எல்லோரும் ஒற்றுமையா நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னெடுக்குது. அதை தமிழக மக்களும் உணர்கிறார்கள். அப்படிங்கறதுனாலதான் மீண்டும் ஒரு முறை இது போன்ற சம்பவம் கோயம்புத்தூர்ல நடக்காம இருக்கு. ஆனா இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணுது, தொடர்ந்து நடந்த விஷயங்களையே வந்து நோண்டி நோண்டி ஆரிய புண்களை மீண்டும் ரணப்படுத்தி அது மூலமா ஒரு வெறுப்பையும் வன்மத்தையும் விதைக்கக்கூடிய ஒரு முயற்சியை இந்த சங்கி கூட்டம் என்னைக்குமே கைவிடாது. அது போன்ற ஒரு டிப்பிக்கல் சங்கித்தனத்தை தான் நேத்து நரேந்திர மோடி அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இன்னைக்கு சேலத்துக்கு போக போறாரு. அங்க என்னெல்லாம் கூத்து நடக்க போகுதோ தெரியல. ஆனா ஒண்ணு யோசிச்சு பாருங்க, ஒரு 142 கோடி மக்கள் இருக்கக்கூடிய உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுல எலெக்ஷன் நடக்குது. இதை நடத்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்குது. இது தன்னிச்சையாக எந்த வித ஒரு அழுத்தமும் இல்லாம, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய இன்ஃபுளுன்ஸோ அழுத்தமும் இல்லாமல் இயங்க வேண்டிய ஒரு அமைப்பு. அப்படிப்பட்ட அமைப்பு ஒரு மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட், சில தேர்தல் விதிமுறைகள் கொண்டு வருது. இதை வந்து யாரும் மீறக்கூடாது, இதை எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கணும், மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுக்குது. இதெல்லாத்தையும் மீறி நாட்டுடைய மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி, தேசிய கட்சின்னு சொல்லக்கூடிய கட்சியுடைய தலைவர், நாட்டுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இவ்வளவு அப்பட்டமா இந்த எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து மீறாரு அப்படின்னா இவங்க இந்த சனநாயக நாட்டு மேலேயும் தேர்தல் நடைமுறை மீதும் எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு
யோசிச்சு பாருங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லயே எந்த கவலையும் இல்லாம விதிகளை மீறுறாங்கன்னா, இந்த தேர்தல் போக போக எந்த அளவுக்கு நேர்மையாவும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ஷன்ஸாவும் நடக்கும். அப்படி நடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே. ஒரு நாட்டுடைய பிரதமர் மற்ற கட்சிகளுடைய தலைவர்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும். உங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்களே இது போன்ற விதிமீறல்களில் ஈடுபட்டா நீங்க வழி நடத்தணும். இத செய்யாதீங்க, இது சட்டத்துக்கு புறம்பானது அப்படிங்கறத நீங்க சொல்லி வழி நடத்தினாதான் நீங்க ஒரு நல்ல தலைவர். ஆனா இப்படிப்பட்ட சட்ட விதி மீறல்கள்ல நீங்களே ஈடுபட்டீங்கன்னா, நீங்க எப்படிப்பட்ட ஒரு உதாரண புருஷனாவோ இல்ல ஒரு ரோல் மாடலாவோ நீங்க மத்தவங்களுக்கு இருப்பீங்க? இப்படிப்பட்ட சின்ன சின்ன விதிகளையே உங்களால பின்பற்ற முடியலன்னா, நீங்க நாளைக்கு திரும்ப மீண்டும் பிரதமரா வந்து விளங்கிடும்.